பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்மளுடைய விருச்சிக ராசியில் என்னென்ன சிம்பிள்ஸை நம்மளுடைய டிபியில வைக்கலாம், நம்மளுடைய நோட்டீஸ் இதுல ஸ்கிரீன்ல வைக்கலாம், அப்படிங்கிற மொபைல் ஸ்கிரீன்ல வைக்கலாம்ங்கிறது தான் நம்ம வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கு பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னால நம்ம டிபியை பத்தி சின்ன விஷயங்கள் தெரியணும். ஒரு டிபியில நம்ம வைக்கிற படங்கள் என்னன்னா குடும்ப படங்கள் வைக்கணும். வைக்கும்போது அதுல ஏதாச்சும் ஒரு ஹார்ட்டோ இல்லாட்ட பூக்களோ அந்த மாதிரி சும்மா எக்ஸ்ட்ரா ஒண்ணு ஆட் பண்ணி வச்சீங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வெறுமனே குடும்பம் மட்டும் வைக்காம அதோடைய இப்போ ஒரு ஹார்ட் போட்ட மாதிரி இல்லாட்ட பூக்கள் பூக்குற மாதிரி இல்லாட்ட ஒரு மயில் தொகை வச்சிருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் அதோட சேர்ந்து அந்த குடும்ப போட்டோ மேல கார்னர்ல ஒரு பக்கத்துல வச்சீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்குது. ஏன்னா ஒவ்வொரு போட்டோவுமே நம்மளுடைய இப்போ இறந்தவங்க போட்டோ வைக்கும்போது நம்ம என்னன்னா ஒரு 2 விளக்கு தொங்க வச்சா அது தெய்வ நிலைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிருக்கும். அதே போல் நம்மளுடைய குடும்ப போட்டோ வைக்கும்போது பூக்கள் நிறைந்து வைப்பதும் இதயத்தை அள்ளி கொடுப்பது இருப்பதும் இந்த மாதிரி வைப்பது ரொம்ப உங்க வாழ்க்கை ஒற்றுமை குடும்ப ஒற்றுமைக்கு அந்த குடும்ப போட்டோவுக்கு ரொம்ப பலன் கொடுக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதே போல் இறந்தவங்க போட்டோ வைக்கும்போது நம்ம எப்பவுமே நம்ம மனசுக்குள் இறந்தவங்க அடித்தளமாக ஆணித்தரமாக இருக்கிறாங்க. அந்த போட்டோவை நீங்க அடிக்கடி வைக்கும்போது உங்களுக்கு என்னன்னா அந்த இடத்த விட்டு நீங்க நகராம இருப்பது போல ஒரு தோற்றம் இருக்குது. அதனால இறந்தவங்க போட்டோவை ரொம்ப அட்டாச்சா வைக்கும்போது அந்த பழைய நினைவுகளுள் பழைய வாழ்க்கைக்குள் பழைய மாதிரியே வாழ முயற்சி செய்யறீங்க. நீங்க அதுல இருந்து மேம்பட்டு வெளியே வர மாட்டீங்கன்னு அர்த்தம். அதாவது இறந்தவங்க போட்டோ நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது உங்களுக்கு சரியாக இருக்கும். ஆனா மத்தவங்க பார்வைக்கு அது சரியாக தெரியாது. இப்ப இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லா கண்ணுக்கும் தெரிவார். அதனால இறைவன் போட்டோ நம்ம வைக்கும் போது எல்லாரும் அதை கையெடுத்து கும்பிடுவாங்க இருப்பாங்க. ஆனா இறந்தவங்க போட்டோவை நீங்க வைக்கும்போது அது உங்களுக்கு தெரியும், உங்க குடும்பத்தார் உள்ளவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இதை சொல்லுவாங்க. அது உங்க இறந்தவங்களுக்கு சரிப்பட்டு வராது. உங்க வீட்டுல நீங்க வீட்டுக்கு நுழைவாசலில் இறந்தவங்க போட்டோ வைக்கும் போது அது உங்களுக்கு சிறந்த பலனை தரும். ஆனா ப்ரொஃபைல்ல உங்களுடைய இறந்தவங்க போட்டோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த சமயத்தை நீங்க மாற்றுவது துக்கம் அனுசரிப்பதுக்காக அந்த மனநிலை நம்மளுக்கு அது ஹார்டா இருக்குது. என்னுடைய முகத்தை விட அவருடைய நினைவுகள் தான் என் உடம்பிலும் உயிரிலும் கலந்து இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அதை வச்சிருக்கோம். ஆனால் அதையே தொடர்ந்து கண்டினியூ பண்ணும்போது நம்ம அந்த அந்த பள்ளத்துல இருந்து வெளியேற மனசே வராமல் அவங்க நோக்கிலேயே அவங்க கிட்டேயே பயணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பயணம் என்னன்னா அவங்களுடைய உடலை நிலக்குலைய செய்யும் அப்படிங்கிறது. அவங்க உடலை மட்டும் இல்லாமல் உங்க உடலை நிலைக்குள்ள செய்து அவருடைய உணர்வுகளை நிலைக்குள்ள செய்யும். அதனால இந்த ரெண்டும் ரொம்ப ஆப்போசிட்டா நிக்கிறதுனால இறந்தவங்க போட்டோவை ரொம்ப அதிகமாக ப்ரொஃபைல பயன்படுத்தாதீங்க. 1 வருஷம் பயன்படுத்தாம இறந்த ஆனா ரொம்ப ஃபுல்லா பயன்படுத்தீங்கன்னா மீள முடியாத துன்பத்தை நீங்க உள்ளுக்குள்ள அடைக்கிட்டே இருப்பீங்க. வீட்டு சுப தன்மைகள் உருவாக தடையாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஆனா இறைவனாக பார்க்கும் கடவுளாக பார்க்கும் அவங்களை உங்க வீட்டுல வச்சு அவங்களுக்கு வழிபாடு பண்ணுங்க. வீட்டுல வச்சு அவங்களுக்கு தினமும் 2 பத்தி கொளுத்துவீங்க, அந்த மாதிரி பண்ணலாம். அதனால ப்ரொஃபைல்ல வச்சு அவங்கள நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது முக்கியமானதா இருக்கும். ஆக்சுவலா உங்களுடைய முகத்தை நீங்க அதிகமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ப்ரொஃபைல உங்க போட்டோ வைங்க. அது உங்களுக்கு ரொம்ப பலம் கொடுக்கும். நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா வருவதற்கு வலிமையாக இருக்கும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு இதுவும் இந்த மாதிரி நம்ம டிபியில வைக்கிற போட்டோக்கள் எப்படி வைக்கணுங்கிறத விட அது ஒரு போட்டோ வைக்கும்போது அந்த போட்டோவோட எதை சேர்த்து வச்சால் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வச்சோம்னா ரொம்ப நல்ல பெஸ்டான ஒரு ப்ரொஃபைலாக மாறுவது மட்டும் இல்லாமல் மற்றொடைய பார்வைகள்ல இருந்து உங்களுடைய நிறைய வெளிச்சங்கள் வெளியே வரும். நீங்க முன்னேறுவதற்கான நிறைய இதெல்லாம் கிடைக்கும், ஒரு வழிகள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்குள்ளேயே நம்ம சிம்பிள், அதாவது சின்னங்களை எதாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. இப்போ விருச்சிக ராசிக்குள்ள சிம்பல்ல பொதுவாக நம்ம என்னன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். இந்த கடல்ல குளிக்கிற மாதிரி, தண்ணியில நிக்கிற மாதிரி, குளத்தங்கரை தண்ணியில நிக்கிற மாதிரி இருக்கிற போட்டோஸ்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அது எந்த ஏஜ் குரூப்ல உள்ளவங்க போட்டோஸ்னா கண்டிப்பாக ஒரு குழந்தை தண்ணீர விளையாடுற மாதிரி இருக்கிற போட்டோஸ் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா நீங்க தண்ணியில விளையாடுற போட்டோவும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கணும். அந்த போட்டோஸும் உங்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால நீங்க தண்ணியில் இருக்கும் போட்டோஸ்களை வைப்பது சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால நீங்க உங்களுடைய டிபியில குழந்தைங்க போட்டோ பருவநிலை போட்டோங்களில
உங்களுடைய பருவநிலை போட்டோனா நீரில் நிற்கும் போட்டோக்களை பயன்படுத்துவது சிறந்ததாக இருக்கும். அதே போல் குழந்தைங்களுடைய பருவநிலையில், குழந்தைங்கன்னா ஒரு 5-6 வயசு குழந்தைங்க வந்து தண்ணீரை குளிக்கிற மாதிரி, தண்ணியை வச்சு விளையாடுற மாதிரி போட்டோக்கெல்லாம் நீங்க பயன்படுத்துவது சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, மிருகங்களில் எந்த மிருகங்கள் போட்டோ வைப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னா, நல்ல தேல் வந்து நிறைய தேள்கள் இருக்கு, கருந்தேல், செந்தேல் அப்படிலாம் இருக்குது. நல்ல சிவப்பு நிற தேலாக எடுத்துக்கோங்க, அதுவும் நல்ல அழகா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தேல் போட்டோவை வைப்பது சிறந்ததாக இருக்கும் மிருகங்களில். அதுபோக நம்மளுடைய பாம்பும் நம்ம வந்து போட்டோவாக பயன்படுத்தலாம் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அப்ப இதெல்லாம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு என்னன்னா, உங்க இந்த தேளு, பாம்பு இதெல்லாம் பயன்படுத்தும் போது உங்களை யாராச்சும் நெகட்டிவா பேசினாங்கன்னா அது அஃபெக்ட் அவங்களுக்குரியதாக இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனநிலை ரொம்ப ரொம்ப சோர்வான மனநிலை. யாராச்சும் ஒண்ணு பேசினா கூட தாங்க முடியாது. அதனால இந்த போட்டோ வைக்கும் போது உங்களை யாராச்சும் ஏதாச்சும் பேச வந்தா கூட அது தடுக்கிற மாதிரி இருக்கும், பயந்துருக்குவாங்க. அது உங்க மனநிலையை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது. அதனால விசைத்தன்மை உள்ள நபர்களை உங்ககிட்ட நெருங்க விடாமல் பாதுகாக்கும் முழு பொறுப்பும் தேலுக்கும் பாம்புக்கும் இருப்பது. தேலும் பாம்பு ரூபமாகவே நீங்க இருக்கிறீங்கனால இந்த தேல் பாம்பை நம்ம வந்து ப்ரொஃபைலாக மாத்திக்கொள்ளலாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். பூக்களில் வந்து ரெட் கலர் டேலியா பூ அப்படின்னு ஒரு பூ இருக்குது, சிவப்பு நிற டேலியா. அந்த பூவை வந்து நம்ம ப்ரொஃபைல்ல வச்சுக்கலாம் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சேற்றில் முளைக்கும் அள்ளியாகவும் எடுத்துக்கலாம். அதாவது சேற்றில் முளைக்கும் அள்ளி மற்றும் தாமரை மொட்டுக்களாகவும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த ஒரு பலனை தரும். தாமரை மொட்டுக்கள் விரிந்தும் விரியாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏன் மொட்டுக்களை சொல்றோம்னா, தாமரை மொட்டுக்கள் வந்து அதாவது தலை கவிழ்வது போல்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தாமரை விருந்தோன்னா அப்படி தண்ணீர் அப்படி படர்ந்து இருக்கும். தாமரை மொட்டுக்கள் லைட்டா தலை சாய்ச்சது போல் இருக்கும். அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் தலை சாய்த்தபடி இருப்பது என்னன்னா, தாமரை வந்து கவிழ்த்து வைத்தது போல் இருக்கும் படம் வந்து ரொம்ப நல்லது. அதனால் தாமரை தலை சாய்ப்பது போல் இருக்கிற படம் வந்து சிறந்த நல்ல ப்ரொஃபைல் பிக்சராக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர்ல கால் பாதம் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அந்த பாதம் வந்து உங்க குருக்களின் பாதம், அதாவது நீங்க வழிபடும் தெய்வங்களின் பாதம், பெருமாள் பாதமாக இருக்கலாம், நீங்க வழிபடுற குருக்களின் பாதமாக இருக்கலாம். இவங்களுடைய பாதங்களை ரொம்ப வழிபடுவது சிறந்த பலனை தரும். இது வந்து ஏன் இந்த பாதங்களை நம்ம எடுக்கிறோம்னா, இவங்களுடைய பாதங்கள், அவங்க குருக்கள் பாதங்களும் உங்களுடைய ஆசிரியர் பாதம் இல்லாட்டா நீங்க வழிபடும் தெய்வத்தினுடைய பாதங்களை நீங்க வச்சு அந்த ப்ரொஃபைலா வச்சுக்கிட்டு இருக்கும் போதும் அதுவும் உங்களை அவமதிக்கும் நபர்களிடம் உங்களை பாதுகாக்க உதவுகிறது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் குடைகளை வந்து சிம்பிளாக பயன்படுத்துவது சிறந்த பலனை தரும். குடை சிம்பிள் வந்து எப்படின்னா, குடையை வந்து விரித்து வைத்தது போல் குடை இருக்கணும், இல்லாட்டா குடையை தூக்கிட்டு ஒரு பெண் அப்படி ஓடுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். மலையில் நனையும் குடையாக இருப்பது மிக சிறந்ததாக இருக்கும். நீரும் குடையும் சேர்ந்து இருப்பது போல் இருப்பது நல்லா இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அதனால குடையுடன் நீரும் சேர்ந்து இருந்தால் மிக சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறது. இது என்ன உங்களுக்கு பயன்படும்னா, உங்களுக்கு ஒரு கௌரவ நிலையை உருவாக்கக்கூடிய சிம்பிளாக இது இருக்கிறது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதனால கௌரவ நிலைக்கு கொடைகளை பயன்படுத்த. பறவைகளில் என்ன பறவை பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பறவைகளில் இந்த நீர் காக்கா அப்படிம்பாங்க. அந்த நீர் காக்காக்குள்ள பறவைகளுக்குள்ள எது கூட்டமாக பறக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பறவைகளுக்குடைய இதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறது எடுத்துக்கோங்க. இது போக நீங்க வந்து ஒவ்வொரு படங்கள் மாற்றும் போதும் நீங்க வந்து என்னன்னா, கண்டிப்பாக ஒரு கணபதியுடைய போட்டோவோ எதையோ பார்த்துட்டு அதை மாத்தினீங்கன்னா இந்த போட்டோஸ்லாம் வரக்கூடிய எந்த நெகட்டிவும் உங்களுக்கு வராது. அதனால கணபதி போட்டோவை பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிபியை வந்து விருச்சிக ராசிகள் மாத்தணும் அப்படிங்கிறது அடையாள குறியீடாக மாறுகிறது. அதனால எப்பமாச்சும் உங்களுக்கு கணபதி போட்டோ கண்ணில் பட்டுச்சுன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் உடனே டிபியை மாத்திருங்க. மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய உருவாகும் அப்படிங்கிறது. இறைவன் போட்டோவில் நம்ம வந்து பிரித்திங்கா தேவி போட்டோ மகிஷாசுர வர்த்தினி போட்டோவாகவும் வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். காலபைரவ போட்டோ வைக்கலாமான்னா வைக்க கூடாது. அதுக்கு பதிலாக ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் போட்டோ வைப்பது சிறந்த பலனை தரும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர், பிரித்திங்கா தேவி போட்டோஸ் இதெல்லாம் வைக்கும் போது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் உள்ள மாற்றங்கள் அனைத்தும் அவங்களுக்குரியதாக மாறிவிடும் அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கப்புறம் பொதுவாக பாத்தீங்கன்னா நிறைய துக்க நிகழ்ச்சிகள் இருக்கும்போது நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா அந்த போட்டோவை சனிக்கிழமை அந்த போட்டோவுடைய இதை வந்து மாத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா
உங்க வீட்டில் துக்கங்கள் நிறைய வராத அளவுக்கு தடையாக இருக்கும். அதனால துக்க நிகழ்ச்சிகளில் இருந்த போட்டோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது சனிக்கிழமை மட்டும் அந்த போட்டோவை மாத்துற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மாற்றங்கள் வந்து உங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஒரு சேஞ்சஸ் கொடுக்குதுன்னா அதை மாத்தி பார்த்து அது வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வழியாக மாறும். அதனால இந்த சேஞ்சஸ வாழ்க்கையின் வளமைக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் நம்பி இதை வந்து உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் டிபியில என்ன குறியீடுகள் வைக்கலாம்ங்கிறதையும் நான் சொல்லிட்டு வரேன். இதை வரிசையாக பயன்படுத்தி வெற்றிகளை பல பெறுங்கள். நன்றி, வணக்கம்.